மனுஷனுக்கு ஒரு பிரச்சனை, அவன் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இல்லை ஜாதக ரீதி ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்ன உடனே பொதுவாக எல்லாரும் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏதாவது ஒரு கோயிலில் போய் உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிடு, உன் பேருக்கு அர்ச்சனை பண்ணிட்ட அப்படின்னா அதுலேருந்து விடுதலை ஆயிடலாம். இது ஜோதிடம் கற்று தெரிந்த அனைவருமே சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரம். ஒன்றும் இல்லைப்பா, போய் ஒரு கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணிடப்பா அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. உண்மையிலேயே அர்ச்சனை யார், எப்படி, எங்கே செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு ரகசியத்தை இன்னைக்கு நாம பேச போறோம். நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய ஸ்பெஷல் உபதேசம் அப்படின்னு சொல்லக்கூடிய தனஞ்சய தந்திரா மற்றும் ஈசான தந்திரா சித்தர்களுக்கு மட்டுமே அறியப்பட்ட ஒரு அற்புதமான சுவாச முறை. நாதி மற்றும் அனாதி என்ற அபூர்வமான சுவாச முறையை பயன்படுத்தி செய்யக்கூடிய மிக மிக அபூர்வமான ஒரு உபதேச முறை உலகிலேயே முதன்முறையாக போகர் சித்தாந்த சபையால் கொடுக்கப்படுகிறது. அப்படிப்பட்ட அபூர்வ பயிற்சி முறையான தனஞ்சய தந்திரா மற்றும் ஈசான தந்திரா உபதேசம் வரக்கூடிய ஜூன் 7 மற்றும் 8 தேதிகளில் மலேசியாவில் நடக்க இருக்குது. மலேசியாவை சேர்ந்த அன்பு உறவுகளுக்கு இது ஒரு அற்புதமான வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. இப்போ அர்ச்சனை பண்ணுறது எப்படி பண்ணுறது, எங்கே போய் பண்ணுறது, யார் பண்ணணும், முதல்ல அதை தெரிஞ்சுக்குவோம். இப்போ அர்ச்சனை பண்ணுறதுனாலே நமக்கு தெரிஞ்சது என்னென்னா, உங்கள் பேர், உங்கள் நட்சத்திரத்தை போய் ஒருத்தர்கிட்ட சொல்லணும். அவர் போய் அந்த ரூமில் போய் உங்கள் பேரையும் நட்சத்திரத்தையும் சொல்லி சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயேத் சர்வ விக்னோபஜாந்தையே மமோபாத்த அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பேர் நட்சத்திரம் இதெல்லாம் சொல்லி முடித்து அவர் சில நாமங்களை எல்லாம் சொல்லி அர்ச்சனை பண்ணியாச்சு. அப்போது உங்கள் பேர் நட்சத்திரத்தை சுவாமிகிட்ட போய் ஒப்படைச்சாச்சு. இதுதான் அங்கே சொல்லக்கூடிய சம்பிரதாயம். இதை பார்த்தா நமக்கு ஏதாவது புரியுதா, நமக்கு ஏதாவது உணர முடியுதா? இப்போ கடவுள் நீக்கமர நிறைஞ்சிருக்கிறாரு, அவர் இல்லாத இடமே இல்லை அப்படின்னா, கடவுள் தான் இந்த உலகத்தில் ஒவ்வொருத்தரையும் படைச்சார் அப்படின்னா, இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் வரல. என்னை படைச்சதும் அவர் தான், என் பேரை சொல்லி அர்ச்சனை செய்கிற அவரை படைச்சதும் அவர் தான், இந்த உலகத்தில் இருக்க எல்லாத்தையும் படைச்சதும் அவர் தான்னா, என்னை படைச்ச அவருக்கு என் பேர் நான் எப்போ பிறந்தேங்கிறோட தெரியாது, அதை ஒருத்தர் போய் அந்த இடத்துல சொன்னால் மட்டும்தான் அவருக்கு புரியும். அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு சின்னதாக என்னைக்காவது கேள்வி வந்திருக்கா? யோசிச்சு பாருங்க. நான் கேட்குற கேள்வியை சரியாக புரிஞ்சுக்கோங்க. நான் யாருக்கு எதிரி இல்லை, அதே நேரம் புரிஞ்சுக்கோங்க, என்னை படைச்சவர் தான் இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் படைச்சிருக்கிறார். என்னை படைச்சவர் தான் என் பேரை நட்சத்திரத்தையும் கேட்டுட்டு போய் உள்ளே போய் அர்ச்சனை பண்ணுற அவரையும் படைச்சிருக்கிறார். இந்த படைப்பாளிக்கு இந்த உலகத்தில் படைத்த எது மேலேயுமே எந்த கேள்வியுமே இல்லை. ஏன்னா அவர் தான் படைப்பாளி. நான் எப்போ படைக்கப்பட்டேன், எனக்கு எந்த நட்சத்திரத்தில் படைக்கப்பட்டேங்கிறது அந்த படைப்பாளிக்கு தெரியாதா என்ன? ஏன் போய் என் பேரையும் நட்சத்திரத்தையும் ஒருத்தர்கிட்ட சொல்லி அவர் போய் அந்த ரூமுக்குள்ளே போய் அதெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் தான் என் வாழ்க்கையில் நன்மை நடக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு கேள்வி என்னைக்கா வந்திருக்கா? அப்போ யோசிச்சு பாருங்க. அர்ச்சித்தல் அப்படின்னா போற்றுதல், அர்ச்சித்தல் அப்படின்னா புகழ்தல், அர்ச்சித்தல் அப்படின்னா கொண்டாடுதல். நம்ம என்னைக்காவது போற்றி இருக்கோமா, புகழ்ந்து இருக்கிறோமா, கொண்டாடி இருக்கோமா? எதை போற்றணும், எதை புகழணும், எதை கொண்டாடணும்? இப்போ அர்ச்சித்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் ஒரு மனுஷங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்கள் கொண்டாடி இருக்க வேண்டாமா? நீங்கள் மனுஷங்கிறதுக்கு அடையாளமாக என்ன இருக்குது? உச்சியில் இருக்க முடியிலிருந்து காலில் இருக்கிற நகம் வரைக்கும் நீங்கள் மனுஷங்கிறதுக்கு அடையாளமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளையும் நீங்கள் கொண்டாடி இருக்க வேண்டாமா? கையில் இருக்கக்கூடிய விரல்கள், கையில் இருக்கிற மூட்டுகள், கையில் இருக்கக்கூடிய நகங்கள், ரேகைகள், காலில் இருக்கக்கூடிய விரல்கள், இடுப்பு, மார்பு எல்லாத்தையும் சுமந்து இருக்கக்கூடிய உள்ள இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள், தலையில் இருக்க மூளை, கண்ணு, வாய், இந்த மாதிரி நான் இப்போ தெரிஞ்ச சிலவற்றை குறிப்பிட்டிருக்கிறேன். அது உள்ள இருக்கிற சக்கரங்கள், நாடிகள், காற்று, என்னைக்காவது அதுக்காக நம்ம வாழ்த்தி இருப்போமா? இப்போ மூலாதாரம் இருக்க கண்டு இப்படியே போய்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி ஒன்று பக்கத்தில் வருது. பக்கத்தில் வந்தோடனே அது வரைக்கும் அதை பற்றின சிந்தனையே இல்லாமல் போயிருந்தாலும் கூட அந்த பூச்சி வந்தோடனே என்ன பண்ணுவோம்? டக்குன்னு இப்படி ஜெர்க்காகும். இந்த உணர்வு யார் செஞ்சா? இந்த உணர்வை யாரோ ஒருத்தர் உங்களுக்காக செஞ்சிகிட்டு இருக்கிறாங்கல்ல, அவரை என்னைக்காவது ரொம்ப நன்றிப்பா, இந்த மாதிரி நீ செய்யலைன்னா என் கண்ணில் இந்த பூச்சி அடிபட்டிருக்கும், நீ காப்பாற்றினதுக்கு ரொம்ப நன்றிப்பா, நீ என்னைக்கு நல்லா இருக்கணும், நீ இடுவழி வாழணும், கண்ணை மூடி ஒரு நாள் வாழ்த்திருப்பீங்களா? யோசிச்சு பாருங்க. இவ்வளவுதான் விஷயம். உங்களுக்காக நீங்கள் வாழும் காலம் வரையில் ஆத்மார்த்தமாக உங்களுக்கென்றே செயல்படுவதற்கென்று உள்ளுக்குள்ள ஒன்று இருக்கு.
அதை என்னைக்கு நீங்கள் வாழ்த்தணும்னு நினைக்கிறீங்களோ, அதை என்னைக்கு நீங்கள் கொண்டாடணும்னு நினைக்கிறீங்களோ, அதை என்னைக்கு நீங்கள் போற்றணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு பேர் தான் அர்ச்சனை. நீங்கள் கோயிலில் போய் உங்கள் பேரை சொல்லியோ உங்கள் நட்சத்திரத்தை சொல்லியோ செய்கிறதுக்கு பேர் அர்ச்சனையே கிடையாது. உங்களுக்காக இயங்கக்கூடிய ஒன்றை நல்லா கவனித்து பாருங்கள். நீங்கள் தூங்கணுன்னா கூட ஒரு உணர்வு சொல்லி கொடுக்குது, பசி வருதுங்கிறத ஒரு உணர்வு சொல்லி கொடுக்குது. அப்படி இந்த உடம்புக்குள்ளே இருந்து நீங்கள் நன்றாக இயங்க வேண்டும், நீங்கள் ஒரு அடையாளமாக இருக்க வேண்டும், நீங்கள் இந்த பூமியில் நீண்ட நெடுங்காலம் வாழ வேண்டும்னு நினச்சி உங்களுக்குள்ளே இயங்கக்கூடிய எந்த ஒன்றை நீங்கள் கண்களை மூடியபடி போற்றுகிறீர்களோ, புகழ்கிறீர்களோ, கொண்டாடுகிறீர்களோ அதுக்கு பேர் அர்ச்சனை. அப்படி நடந்துச்சுன்னா நீங்கள் நீண்ட நெடுங்காலம் நல்ல பேரோடும் புகழோடும் ஆரோக்கியத்தோடு வாழ முடியும். தேடுங்க, உச்சியிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்காக இயங்கக்கூடியது என்னன்னு பாருங்க. சக்கரங்கள் இருக்குது, நாடிகள் இருக்குது, காற்றுகள் இருக்குது, உடல் உள் உறுப்புகள் இருக்குது. அத்தனையும் கண்ணை மூடி ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணி உணர்வை அப்படியே கொண்டாடுங்க. உங்கள் வாழ்க்கையில் இனிமே உங்களுக்கு உடம்புலேயோ மனசுலேயோ பிரச்சனை வந்தால் நம்ம சபையை தேடுங்க. அவ்வளவு அற்புதமான ரகசியம். உங்களுக்கு நீங்களே அர்ச்சிக்க பழகினால் மட்டும்தான் உங்கள் வாழ்க்கை உங்கள் விருப்பப்படி ஆனந்தமாகவும் ஆரோக்கியமாகவும் மாறுங்கிறத மறந்துடாதீங்க. குருவே சரணம்.